ஓம் நம சிவாய. அன்பு பக்தர்களே, முழு நிலா ஒளியில் இறைவனின் அருள்சக்தி பூமியில் அதிகரிக்கவும் புனித நாள்தான் பௌர்ணமி. இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு பூஜையும் 1000 மடங்கு பலன் தரும். இன்றைய வீடியோவில் பௌர்ணமி நாளின் மகிமை, விரதம் எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் பூஜை செய்வது எப்படி, கிரிவலத்தின் பலன் என்ன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். பௌர்ணமி மகிமை. பௌர்ணமி என்பது நிலா முழுமையாக பிரகாசிக்கும் நாள். இந்த நாளில் மனசக்தி அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும், தியானம் செய்ய மிகவும் உகந்த நேரம். சிவபெருமான், அம்மன், முருகன், விஷ்ணு, எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் இந்த நாளில் வழிபட்டால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். புராணங்கள் கூறுவது என்னவென்றால், பௌர்ணமி இரவில் ஒருமுறை ஓம் நம சிவாய் என்று சொன்னாலும் பாவங்கள் நீங்கும். வீட்டில் பௌர்ணமி பூஜை செய்வது எப்படி? காலை சீக்கிரம் எழுந்து குளிக்கவும், வீட்டை சுத்தம் செய்து கோலம் போடவும், பூஜை அறையில் குத்துவிளக்கு ஏற்றி சிவன் அல்லது அம்மன் படத்திற்கு மலர் சமர்ப்பிக்கவும், பால், பழம், தேங்காய், வெல்லம் வைத்து நைவேத்தியம் செய்யலாம். பின்பு 108 முறை ஓம் நம சிவாய அல்லது 108 முறை ஓம் சக்தி என்று ஜெபிக்கவும். இரவில் நிலாவை பார்த்து கைகளைக் கூப்பி பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், செல்வ வளம் பெருகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த எளிய பூஜை கூட மிகப் பெரிய பலனைத் தரும். கிரிவலம் மற்றும் கோவில் தரிசன பலன். பௌர்ணமி நாளில் கோவில் தரிசனம் செய்வது மிகுந்த புண்ணியம். குறிப்பாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் சென்றால் பாவங்கள் நீங்கி வாழ்க்கை பிரகாசமாகும். 14 கிலோமீட்டர் நடைப்பயணம். ஆனால் அது ஒரு நடை அல்ல, அது ஒரு தியானம். ஒவ்வொரு அடியும் ஓம் நம சிவாய் என்ற மந்திரமாகும். பல பக்தர்கள் கூறுவது, கிரிவலம் முடிந்ததும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து புதிய நம்பிக்கை பிறக்கிறது என்று. அந்த அளவுக்கு அண்ணாமலையாரின் அருள் சக்தி மிகுந்தது. சிறிய பக்தி கதை. ஒரு ஏழை பக்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள். வேலை இல்லை, பணம் இல்லை. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டான். ஒரு நாள் முழு இரவும் நிலவொளியில் அமர்ந்து ஓம் நம சிவாய் என்று ஜெபித்தான். அடுத்த வாரமே அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. வாழ்க்கை மாறியது. அதுதான் பௌர்ணமியின் சக்தி. தியானம். இப்போது கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். மனதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இந்த பௌர்ணமி நாள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் தரட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஓம் நம சிவாய. நன்றி.